ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் பெஞ்ச் மேலே ஏறி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கையிலே 2-3 தகரம் வச்சிருக்கிறாரு. அவர் அதை அடிக்கிறதுக்கு போக அங்கே மேலே ஏற்கனவே அடித்து வச்சிருந்தது எல்லாமே தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. இந்த வேலையை செய்கிறதுக்கு கண்டிப்பாக 2-3 பேராது வேணும். ஒரு ஆள் வேலை பார்க்கணும்னு நினச்சா கடைசியில் எப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் மரத்தை வெட்டுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு. பாதி வெட்டிட்டு இருக்கும் போதே மரம் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. இவர் இங்கே வேகமாக ஓடி வந்துட்டாரு. அதுக்கு தண்டனையாக இங்கே இருக்கிற மரம் அவரை தள்ளி விட்டுருக்கு பாருங்க. ஃப்ரெண்டாக இருக்கும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தென்னை மரத்துக்கு கீழே இருக்கும்போது தென்னை மரத்தில் தேங்காய்லாம் இருக்குதா அப்படின்னு கவனிச்சுட்டு உட்கார்றது ரொம்ப அவசியம். எதிர்பாராத நேரத்தில் தொப்புன்னு தலையில் விழுந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பாத் டப்பில் இருந்து குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக மேலே எந்திரிச்சு வந்தாங்க பாருங்கள். இந்த பாத் டப்பு நம்மளை காலை வாரி விடும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அதில் உட்கார்ந்தது தான் தப்பாக போச்சு. ஆளை சரிச்சு கீழே தள்ளிடுச்சு. பாரம் கொஞ்சம் அதிகம் போல். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வண்டி தொட்டிருக்கிறதுனால ஆளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்களேன். அதை விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல அப்படிங்கிற கதையை அது கூடவே போக வேண்டியதாயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் போய் நின்றதுனால அதோட அடி வாங்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆட்டோமேட்டிக்கான கதவு தான். ஆள் வந்ததும் திறக்கும், ஆள் போனதும் அதுவே மூடிக்கும். ஆனால் இங்கே ஆள் போகாமலே மூடுறதுக்கு பார்க்குது பாருங்க. நல்ல வேளை ஹெல்மெட் போட்டிருந்ததுனால பெரிய அளவில் தலையில் எதுவும் படலை. அதுக்குள்ளே இந்த கதவுக்கு அவசரம். ஆள் வெளியே போகிறதுக்குள்ளே திறந்த வேகத்தில் அப்படியே மூடிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் இந்த வட்ட நாற்காலியில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். சுற்றி வர்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி தான் நினச்சிட்டு இவர் சுற்றினாரு. ஆனால் சுற்றும் போது கூட பாதி நம்ம கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா சுற்றுற வேகத்துக்கு நம்மள ஒரு மூலையில் தள்ளிடும். அப்படி தான் இவரை ஒரு பக்கமாக கொண்டு போய் தள்ளிடுச்சு பாருங்களேன். ஆனால் அப்போ கூட ஆளை தூக்கி விடுற மாதிரி இல்லை. வீடியோ எடுக்கிறத நிறுத்தவே இல்லை. அவரே எப்படியோ தட்டு மாதிரி எந்திரிச்சிருக்கிறாரு. ரொம்ப உஷாராக இருக்கணும் இனிமேல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மழை நேரத்தில் இந்த மாதிரி ஓட்டோலாம் நமக்கு சரிப்பட்டே வராது. ரோடெல்லாம் தண்ணி எப்படா கீழே வலிக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் கொடையும் பிடிச்சிட்டு இந்த ஓட்டம் ஓடி அப்படியே சரிக்கு கீழே விழுந்துருக்குறாங்க பாருங்கள். ஆனாலும் 2 பேருக்கு அதுலேயும் ஒரு சந்தோஷம். எப்படியோ கடைசியில் சந்தோஷத்தில் முடிஞ்சது. இங்கே இந்த வீடியோவில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு நடந்த சம்பவத்தை பாருங்கள். பின்னாடி இருக்கிற இந்த குட்டி பொண்ணு சைக்கிள் ஓட்டிட்டு நேராக டேபிள் பக்கத்துலேயே வந்துடுச்சு. நல்ல வேளை இந்த சேரில் மட்டும் பட்டதுனால ஒரு லேடி மட்டும் கீழே விழுந்தாங்க. இதே மாதிரி ரோட்ல போயிட்டு இருந்த பையன் சைக்கிளை வேகமா இந்த பக்கமே கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஒரு ஆள் சுதாரிச்சு கொஞ்சம் விலகிக்கிட்டாங்க, இன்னொருத்தருக்கு சின்ன அடி. அடுத்தது இங்க இந்த வீடியோல விளையாடும் போது கூட நம்ம உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. பால் அடிக்கிறதுக்காக வேகமா ஓடி போய் கடைசியில் அந்த வலையில தட்டி கீழே விழுந்திருக்கிறாரு பாருங்க. இது கொஞ்சம் எதிர்பாராத சம்பவம் தான். கொஞ்சம் வேகமா வந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நல்ல சுவையான சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பொரிச்சு தட்டில் வச்சாச்சு. இந்த டாக் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. அந்த லேடி போனதும் பின்னாடியே ஓடி போய் பார்க்குது பாருங்க, ரூமுக்கு போயிட்டாங்களான்னு. இப்போ யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அது வேகமாக அதுலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்காக பார்க்குது. ரொம்ப ருசியாக இருக்கும் போல். அது எடுத்த நேரம் பார்த்து ஆள் வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு சங்கடமா அப்படின்னு மறுபடியும் அந்த பக்கமே ஓடி போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த லேடி விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டாக் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நின்றுடுச்சு பாருங்க. முதல்ல அதுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது தண்ணிக்குள்ளே நின்றுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆழம் தெரியாமல் காலை விடாது அப்படின்னு சொன்னது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு கால் எடுத்து வைக்கவும் அங்கே ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கு. ஆள் வலிக்கியே விழுந்துட்டாங்க. ஆனால் கேமராவை மட்டும் தண்ணியில் படாமல் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த போட்டில் நின்றுட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் முயற்சி. ஆனால் அடுத்த செகண்ட் நிற்கிறதுக்குள்ளே இப்படியெல்லாம் காலவாரி விடும்னு நினச்சி கூட பார்க்கல. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. இந்த போட்டில் ஏறுறதுக்கே கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் போல். இவர் இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. மேலே ஏறி நின்னதுக்கே வலிக்கு விட்டுடுச்சு பாருங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டில் அசால்ட்டாக நின்றுட்டு வராரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நிறைய குட்டி டாகெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி இந்த கூண்டில் போடலாம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டாக் மட்டும் இங்கே வேகமாக ஓடி வந்திருக்கு. இதை எடுத்து அந்த பக்கம் போடுறதுக்குள்ளே ஆளே வலிக்கு விழுந்துட்டாங்க பாருங்க. இங்கே இந்த படிக்கட்டு ஓரத்தில் ஏறி உட்காந்து சரிக்கிட்டு வரணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அப்படி தான் சரிக்கிட்டு வந்தாங்க. வந்து நிற்கிறதுக்குள்ளே ஆளையும் சேர்த்து இழுத்து கீழே போட்டுடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்காக தான் விளையாட்ட தொடங்கினாங்க. ஆனால் ஸ்கிப்பிங் ஒரு சுற்றுறதுக்குள்ளே காலிலே சிக்கிடுச்சு போல். 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணால் அப்படியே மூக்கிலே அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் 3 பேரும் கட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஒரே நேரத்தில் படுத்து அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பாருங்க. கடைசியில் 3 பேரும் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணதுனால கட்டில் உடஞ்சது தான் மிச்சம். ஒரு வீடியோக்கு ஆசைப்பட்டு கட்டிலே உடச்சிட்டாங்க பாருங்களேன்.
இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு வைல்டு பீஸ்ட் தான் நிற்கிது. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் ரொம்ப சோகமாக தான் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த தண்ணியில் இருந்த முதல்ல வேகமாக கரைக்கு வந்திருக்கு. முதலையை பார்த்ததுக்கு அப்புறமா அது ஓடுற மாதிரி தெரியல, ஓடவே முடியாத நிலமையில தான் நின்று இருக்கு. முதல்ல வேகமாக போய் அதை தண்ணிக்குள்ளே இழுத்து கொண்டு வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இங்கே இந்த வீடியோவில் சின்ன துவாரத்தில் மெதுவாக வந்து எட்டி பார்த்துருக்கு இந்த எலி. கரெக்டாக மோப்பை பிடிச்சி அதை பிடிக்கிறதுக்காக பூனையும் தயாராக இருந்திருக்கு பாருங்க. பூனை நம்மளை கண்டுபிடிக்காது அப்படின்னு எலி நினைச்சது தப்பா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் தண்ணியை கடந்து அந்த பக்கம் போய் சேர்றதுக்குள்ள இந்த முதல்ல பல தடவை பிடிக்கிறதுக்காக வருமா. இந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அதிர்ஷ்டவசமா சில வரிக்குதிரைகள் அதுக்கிட்ட இருந்து தப்பி ஓடிரும். இந்த வரிக்குதிரையும் முன்கூட்டியே முதலையை பார்த்து உஷாராய் திரும்பிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது அந்த கரையில் ஏதோ சத்தம் கேட்டிருக்காது. என்னன்னு பார்க்கறதுக்காக இந்த அணில் மரக்கட்டை மேலே ஏறி இருக்கு பாருங்க. அங்கிருந்து தாவி வந்தது ஒரு பாம்பு. கொஞ்சமும் எதிர்பார்க்கல, மின்னல் வேகத்தில் அணில் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பி இருக்கு பாருங்களேன். இயற்கையில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, உஷாராக இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த முதலையை வேட்டையாடுறதுக்காக புலி தண்ணிக்குள்ளே இறங்கி போயிருக்கு. புலி அதிகப்படியான பசி வந்துடுச்சுன்னா வேற வழி இல்லை, தண்ணியில் இறங்கி மீன்களையும் பிடிச்சி சாப்பிடுமா. இப்போ இந்த முதலையை பிடிச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற டாகுக்கெல்லாம் இந்த பிஸ்கட் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு பின்னாடி யாரோ இந்த ஓனரை அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ட்ராமா தான். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த டாகை நம்மளை காப்பாற்றுறதுக்கு முதல்ல ஓடி வருதா இல்லை சாப்பிடுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் பெரும்பாலும் எல்லா நாய்களும் பண்ணின வேலை முதல்ல சாப்பாடு தான். சாப்பாடை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை திரும்பி பார்த்துருக்கு. இங்கே இந்த வீடியோவில் ஒரு மாடையே வேட்டையாடுறதுக்கு இந்த புலி ரெடியாக இருக்கிறத தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக இருக்குது பாருங்கள். இந்த மாடு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுது. எப்படியோ புலி மொத்த பலத்தையும் அது மேலே போட்டு அதை தண்ணிக்குள்ளே தள்ளி கொண்டு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வரி குதிரைகள் எல்லாம் அப்படியே லைனில் போயிட்டு இருக்கு. இதே இடத்துல நிறைய முதலைகள் காத்துட்டு இருக்கும் இந்த வரி குதிரைகளை பிடிக்கிறதுக்காக. அப்புறம் எதுக்காக இந்த ஆற்றை கடந்து ரிஸ்க் எடுத்து அந்த பக்கம் போகுதுன்னா அந்த கரையில தான் நல்ல செழிப்பான செடிகள் இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி அந்த செழிப்பானதை சாப்பிட்டாதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ரிஸ்க். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கொளக்கரையில் ஒரு ஆமை இருக்குது. அது கொஞ்சம் வெயில் காயறதுக்காக வந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு புலி கரெக்டாக பார்த்துடுச்சு பாருங்க. புலியை பார்த்ததும் ஆமையும் வேகமாக தண்ணிக்குள்ளே போகுது. ஆனால் புலி பாஞ்சு வந்து கரெக்டாக அதை கவ்வி பிடிச்சி தூக்கிட்டு போகுது. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த வீட்டில் இருக்கிற பூனைக்கிட்டே சண்டைக்கு வந்திருக்கு இந்த குரங்கு. பூனையும் பயங்கரமான ஆள் தான். குரங்கோட சேட்டையை பார்த்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கரடி தான். இந்த வீட்டில் மேலே ஏதோ தொங்க போட்டிருக்கிறாங்க. அந்த கூண்டை திறக்கிறதுக்கு கரடி முற்படவும் அந்த வீட்டில் இருக்கிற டாக் வேகமாக ஓடி வந்திருக்கு அதை காப்பாற்றுறதுக்காக. கடைசியில் இந்த லேடி கரடிக்கிட்ட இருந்து டாகை காப்பாற்றுறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வவ்வால் தான். மரங்கள் கம்மியாக இருக்கிறதுனால என்னவோ கடைசியில் இந்த பங்களா தான் அதுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடமே போகுதுன்னு எல்லா வவ்வால்களும் இங்கேயே தஞ்சமாயிருக்கு. இருட்டு பங்களாலெல்லாம் வவ்வால் கண்டிப்பாக இருந்தே ஆகும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கேட்டு திறக்கிறதுக்காக பூனை கொஞ்சம் நேரமாக கத்திட்டே இருந்திருக்கு. அதனால கேட்டு திறந்து விட்டாங்க. அந்த கனப்பொழுதுல தான் இதுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. கேட்டு திறக்கவே வேண்டாம், இந்த கம்பிக்குள்ளே நம்ம நுழைஞ்சு போயிடலான்னு ஐடியா கிடச்சதும் அதையே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காரை பார்க் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கு எல்லா தேனீக்களும். திடுதுப்புன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒரே கூட்டமாக கூடிடுச்சு. எண்ணி பார்த்தா 1000 கணக்கில் இருக்கும் போல. இந்த வெயிலில் கூட தேனீக்களோட கடமை உணர்ச்சி கொஞ்சம் அதிகம்தான்.